கொஞ்சம் கூட பொறுப்பாவே நடந்துக்க மாட்டியா? ஆமாமா, சாப்பாடுல கொஞ்சம் பருப்பு போட்டு சாப்பிட்டா சிறப்பா இருக்கும். எங்க அம்மா சொன்னாங்களே. ஆனா கீழே விழுந்த எதையும் எடுத்து சாப்பிட கூடாதுன்னு ஏமா சொல்லிருக்காங்க? உங்க அம்மா இப்படி ஏதாவது சொல்லினே இருப்பாங்க. இவங்களுக்கு 29 வயசு ஆகுது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இவங்களோட ஹாபிஸ் வந்து தின்றது, தூங்குறது, வெட்டித்தனமா போன்ல மணிக்கணக்கா பேசுறது. இப்படியே பண்றதுனால எங்க அம்மாவோட வெயிட் 10 கிலோ கூடி போச்சு. அது மட்டும் இல்லாம போர் அடிச்சாலும் கொட்டு வச்சு கொட்டு கொட்டுவாங்க. இவதான் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டா. டைலாக்ல எவ்வளவு பேராசை பாரு. இது ஹீரோயின் மாதிரி இருக்கலாம். அதை நம்ம பார்த்து ஆச்சரியம் பண்ணுமா? அதான் அந்த பொண்ணு ஈஸியா கண்டுபிடிச்சா. உன் மனசுல என்ன பெரிய மிஸ் வேர்ல்டு. இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ, பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே. காதுல இயர்போனை மாட்டிட்டு நல்ல கண்ணை மூட்டு பாட்டு கேக்குறீங்களா டாக்டர்? ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாதா? இப்படியே பேசிக்கிட்டே இருக்காத ஷின்சான், கொஞ்சம் அமைதியா இரு. ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சாரி டாக்டர் சார். கொஞ்சம் பின்னாடி திரும்பி உட்காரு. எஸ் கமின். என்ன டாக்டர், உள்ள வர போறீங்களா? எதுக்கு கதவை தட்டுற மாதிரி தட்டுறீங்க? டக்குன்னு சொன்னா போகணும்னு இப்படி டக்குன்னு தட்டுறீங்களா டாக்டர்? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். என் சட்டையை கட்டி திருப்பி உட்கார வச்சு இந்த தட்டு தட்டுறீங்க. Music. கொக்குனோக்கு விலாசா, நல்ல ஆர்டர். காதை கைவிட்டு கேளுங்க. 3 பீச் பரோட்டால தக்காளியை தூக்கலா போட்டு அப்படியே. இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்சுக்கு பீச் பரோட்டா சொல்லிட்டு இருந்தம்மா. யார கேட்டு நீ ஹோட்டலுக்கு போன் பண்ற ஷின்சான்? இப்படி ஹோட்டலுக்கு போன் பண்ணி சாப்பாடு ஆர்டர் பண்ற அளவுக்கு வந்துட்டானே. நல்ல சமையல் பண்ணா நாங்க ஏன் போன் பண்றோம்?